அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அடுத்து எப்போ வருது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, முதல் முறையாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி நான் பேசின வீடியோ போன வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஆன்மீக குரூப்பில் அது ஷேர் ஆச்சு. நிறைய பேர் அந்த வழிபாடு செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வழிபாடு பற்றி எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தான் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரி நிறைய பேர் என்னுடைய அலுவலகத்துக்கு மெசேஜ் பண்ணி சொன்னாங்க. நிறைய பேர் ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போய் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செஞ்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு ஊர் தலைவர் அனுப்பியிருந்தார், அம்மா எங்கள் ஊரில் எல்லாரும் நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் சுமதி ஸ்ரீ அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நாம் போய் வழிபாடு பண்ணணும், எங்கள் ஊருக்காரங்க எல்லாரும் போய் நாங்கள் வழிபாடு பண்ணணும்னு அவர் அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தார். என்னுடைய முகநூல் பக்கத்தில் கூட யாரெல்லாம் என்னோட வீடியோ பார்த்துட்டு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செய்தார்களோ அவங்களாம் கமெண்ட்ல அந்த ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யாரெல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செய்தார்களோ அதில் பெரும்பாலானோர் எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுது, ஒரு முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்றத நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். வருஷத்தில் 4 நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. இந்த மாதங்களினுடைய முதல் நாள் வைகாசி மாதம் முதல் நாள், ஆவணி மாதம் முதல் நாள், கார்த்திகை மாதம் முதல் நாள், இப்படி அந்த 4 மாதங்களினுடைய முதல் நாள் இருக்கு இல்லையா, அந்த முதல் நாளில் இப்போ வைகாசி 1ஆம் தேதி அப்படின்னா அந்த நாளில் நள்ளிரவு 1:30 மணிலேருந்து காலையில் 10:30 மணி வரைக்கும் உள்ள காலத்திற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர். இந்த காலத்தில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது அந்த நள்ளிரவு நேரத்துலலாம் கோவில் திறந்திருக்காது. காலையில் 7 மணி 8 மணி 10:30 வரைக்கும் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது இல்லையா, அந்த காலகட்டத்தில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது நம்ம ஜாதகத்தில் நமக்கு நேரம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், நாம் வறுமையில் வாடணும், தரித்திரத்தில் இருக்கணும்னு நம்ம தலையில் எழுதியிருந்தாலும் கூட அதை மாற்றி நமக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்வு கிடைக்கும், நிறைய செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. யார் ஒருவர் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் தெரியும் என்பது நம்பிக்கை. இப்போ அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி 1, மே மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. கையில் 27 பூக்கள் எடுத்துக்கோங்க. அந்த பூ எதுக்கு அப்படின்னா, அது ஏன் 27 பூ அப்படின்னா, நாம் 27 சுற்றுகள் சுற்றி பிரார்த்தனை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கணக்கு வேணும் இல்லையா, நம்ம எத்தனை சுற்றுறோன்றதை நாமளே மறந்துடுவோம். அதுக்காக தான் கையில் 27 பூக்கள். அது இந்த நிறம் தான் வைக்கணுமா, இந்த நிறம் பூ இருக்கக்கூடாதா, ரோஜா பூ தான் இருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம். உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ கையில் எடுத்துக்கோங்க. 27 பூக்களையும் கையில் எடுத்துக்கொண்டு கொடிமரத்தோடு சேர்த்து கர்ப்பகிரகத்தை இப்படி சுற்றி வாங்க. அந்த பிரகாரம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வாங்க. சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா எங்கள் ஊர் கோவிலில் கொடிமரம் இல்லை, பெருமாள் கோவில் இருக்குது ஆனால் கொடிமரம் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. கொடிமரம் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கருவறை பிரகாரத்தை நீங்கள் சுற்றி வாங்க. முதல் சுத்து வளம் வந்த உடனே ஒரு பூவை எடுத்து அந்த கொடிக்கம்பத்துக்கிட்ட வைங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு கணக்குக்காக. அடுத்து 2வது சுற்று, 3வது சுற்று, இப்படி 27 முறை சுற்றி வலம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணணும். வலம் வருகிற போது உங்களுக்கு என்னெல்லாம் பெருமாளினுடைய நாமம் தெரியுமோ, மந்திரங்கள் தெரியுமோ அதை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணா அது மட்டும்தான் தெரியும்னா அதை சொல்லுங்க. ஏன்னா நாராயணா என்கிற நாமம் நமக்கு இந்த உலகத்துல எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தர செய்யும், நீள் விசும்பு அருளும், அருளோடு பெருநிலமளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம்னு பாடினார் திருமங்கையாழ்வார். இந்த உலகத்துல எதெல்லாம் உயர்வான விஷயங்களோ, எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அதையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியது நாராயணா என்கிற நாமம். ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணா, நாராயணான்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் பிரகாரத்தை வலம் வரலாம். விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் நமக்கு செல்வத்தை கொடுப்பதற்குனே ஒரு ஸ்லோகம் இருக்குது. நான் நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்கிறேன்.
ஸ்ரீத, ஸ்ரீச, ஸ்ரீகர, ஸ்ரீனிவாச, ஸ்ரீநிதி, ஸ்ரீ விபாவன, ஸ்ரீதர, ஸ்ரேகர, ஸ்ரேய, ஸ்ரீமான், லோக திரயாச்சிரய. இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே பிரகாரத்தை வலம் வரலாம். நான் கமெண்ட்ல உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை கொடுக்குறேன். எப்போதுமே பெருமாள் வழிபாடு என்பது நமக்கு நிறைய செல்வத்தை தரக்கூடியது. அதனால தான் ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடினார். பெருமாளை வழிபட்டா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்றார். நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானை சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிர் ஆக்கவல்ல பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுதுமேன் பண்ணார். கழுத்துக்கு பூன், கழுத்து நகை, நெக்லஸ், ஆரம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, சங்கிலி எல்லாம். காதுக்கு குண்டலம், காதுக்கு அணியக்கூடிய நகைகள். நல்ல சாப்பாடு, எப்போதும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம், நல்ல அணிகலன்கள், உடம்புக்கு நல்ல சந்தனம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமாள் என்று ஆழ்வார் பாடுகிறார். அந்த பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 சுற்றுக்கள் வலம் வந்து பெருமாளையும் தாயாரையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏதோ கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, இல்லை நிறைய கடன் இருக்கு, கடனில் கஷ்டப்படுறோம், வருமானம் வருதே தவிர அது வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்கு, கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுப்பா. நீ நிறைய பணம் வச்சிருக்கல, பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் பேர். ஸ்ரீ என்கிற மகாலட்சுமி அவருடைய மார்பில் நித்திய வாசம் செய்கிறாள். மகாலட்சுமி தாயாரும் பெருமாளாகிய நீயும் என்னுடைய வறுமை நிலையை போக்கி, தரித்திரத்தை போக்கி, மிகப்பெரிய செல்வ வளத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். தொடர்ந்து நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செய்யும் போது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. போன வருஷம் 4 விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செஞ்ச நிறைய பேர் எனக்கு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வைகாசி 1ஆம் தேதி மே 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணுங்க. கோவிலை பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மஞ்சள் தூளும் கல்வுப்பும் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைங்க. அன்னைக்கு ஒரு நாள் அது பூஜை ரூம்ல இருக்கட்டும், அடுத்த நாள் நீங்கள் அதை சமையலுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் நாம் 27 சுற்றுகள் சுற்றி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய செல்வ வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நீங்கள் எல்லாரும் அதை பண்ணி நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு முறையும் இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். போன முறை செய்யாதவர்கள் இந்த முறை கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலேயே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாம் எல்லாரும் பெருமாளுடைய அருளாலும் மகாலட்சுமி தாயாரினுடைய கருணையாலும் நிச்சயமாக செல்வ வளத்தோடு வாழ்வோம். இதே போல ஒரு பதிவோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.